அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வெயிலாக இருக்குதுன்னு இந்த வருஷம் பூரா நாங்கள் வெளியவே போகல. சரி, எங்கள் பையன் வந்து ஃபால்ஸ் இருக்குது ஹத்தால, நான் குளிச்சுட்டு வந்தேன், நல்லா இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கலாம் மம்மின்னு சொன்னாப்புல. அதனால் போவோம் அப்படின்னா, ஆனால் அவன் போயிட்டு வந்து 2 வாரம் வரைக்கும் எங்களால் போக முடியல. சரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, எங்கள் நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து சரி ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பிடிச்சிட்டு கிளம்புனோம் ஹத்தாக்கு. ஆனால் ஹத்தா நிறையா வாட்டி போயிருக்கேன், டேம் போயிருக்கேன், அங்கே இது போட்டிங்லாம் இருக்குது, கார்டன் இருக்குது, ஹில்ஸ் பார்க்கு, அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த டேம் இருந்ததே எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த பெட்ரோல் பம்பில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம். ஆனால் நாங்கள் இந்த வாட்டி ஒரு புது டெக்னிக் என்ன அப்படின்னா, 7 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். நாஸ்டா மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டு 7 மணிக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனதுனால சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்ட்டு போனோம். போகிற வழியில் பார்த்தா அந்த டெசர்ட்டில் எவ்வளோ ஒட்டகங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா காலையிலே போனதுனால எல்லாத்தையும் மேய விட்ருவாங்கல்ல. நம்ம ஊரில் எப்படி காலைல மாடுலாம் மேய விட்டுட்டு சாயந்தரம் கட்டுவாங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் அங்கே அவ்வளோ ஒட்டகம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அதை விட்டு போனால் அப்புறம் ஹத்தாவே பூரா வந்து மலைப்பகுதி, டெசர்ட்டு, இது மாதிரி தான். அப்புறம் போய் பார்த்தாக்கா தண்ணி வருது, ஆனால் அந்த ஃபோர்ஸாக ஊற்றுச்சு பாருங்கள். இது வந்து மேலே இதான், இதில் இங்கேருந்து தான் வாதிக்குது ஃபுல்லாக, இதுலேருந்து தான் தண்ணியை கீழே ஊற்றுது, இந்த டேமில் ஊற்றுது. ஆனால் நாங்கள் போகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி அங்கே இருக்குது ஆனால் ஊற்றலை கீழே. அவ்வளோ இதுக்கு தண்ணி இல்லை, வெயில் ரொம்ப இருந்ததுனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, ஊற்றலை. சும்மா அந்த செவராக சொட்டுன்னு ஊற்றுற தண்ணி வெளிப்பக்கம் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. அங்கே டேம் மேலே ஏறி போய் எல்லாம் பார்த்தாங்க, நல்லா இருக்குது. அதுலேயும் நீச்சல் தெரிஞ்சவங்க அது மேலேயும் குளிக்கலாமா. இதெல்லாம் போகிற பாதை, ஆனால் செம்மையாக வழுக்குச்சு. எல்லா இடமும் நல்லா வழுக்குது, பாசியாக இருக்குது. இதுதான் அந்த டேமு. இன்ஷா அல்லாஹ் மழை வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் அப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம ஊரில் தட்டம் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த தட்டம் இருந்தோன்னா ஆசையாக ஆயிடுச்சு அது தட்டம் பிடிக்கிறது. சரி எல்லோரும் உள்ளே மேலே போவோம், அங்கே மேலே தானே தண்ணி இருக்குது அப்படின்ட்டு போனாக்கா இறங்கிறதுக்கெலாம் யாருக்கும் இது இல்லை. நாங்கள் எல்லாருமே குளிக்கலான்ற பட்சத்தில் எல்லாருமே துணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் யாருமே குளிக்கலை. நாஸ்டா மட்டும் மக்ரோனி, ப்ரெட்டு, ஜாமு, சாய், காஃபி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனோம் காலையிலே போனதுனால. ஆனால் அங்கே வந்து எல்லோரும் குளித்தாங்க, ஆனால் நாங்கள் யாருமே இறங்கலை. எல்லோரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. கீழே வந்து கொஞ்சம் செடிங்கெல்லாம் இருக்குது, சிக்குனாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இறங்கலாம் அப்படின்ட்டு சும்மா அது மேலே போயிட்டு ஃபோட்டோ மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு. இங்கே பாருங்கள் தண்ணி செம்மையாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 வாரம் முன்னாடி போயிருந்தால் கீழே ஃபால்ஸில் அந்த இதில் ஊற்றுறது, டேமில் ஊற்றுறத நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் கடைசியில் தண்ணி ஊற்றுறதே எங்களால் பார்க்க முடியல. நாங்களும் ஏமாந்துட்டோம். உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதை முடிச்சுட்டு இந்த கீழே வந்தால் ஒரு இது பக்கம் டேமில் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு இருந்தது. இந்த மாதிரி வருது அங்கே கீழே. அங்கே போய் உக்காந்தா செம்ம மீனுண்டாலும் அந்த மாதிரி மீனுங்க துள்ளுது. சரி எல்லாருக்கும் ஆசை, நான் போகிறப்பே இந்த மாதிரி குட்டை இருக்கும் மீன் பிடிப்போன்னே நான் ஒரு பக்கெட்டும் ஒரு தாவணியும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே போயிருந்தேன். ஏன்னா போனால் என் பசங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க ரொம்ப ஆசை. சும்மா பிடிச்சி அதிலே விடுறது அந்த மாதிரி ஒரு ஆசை. சரி மீன் பிடிப்போம்னா. ஆனால் எல்லோரும் அதை நினச்சிட்டு அந்த டேமுக்கு நிறைய பேர் வந்தாங்க, எல்லோரும் ஏமாந்து போயிட்டாங்க தண்ணி இல்லாமல். இங்கே மட்டும் தான் தண்ணி இருந்துச்சு. சரின்ட்டு குட்டி புஸ்கானுங்களை வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு அதுங்களை கொஞ்சம் இப்படி விளாட விட்டுட்டு பிள்ளைங்களையாவது கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சு இப்படி குளிக்க வச்சோம். மீன் பிடிச்சோம், ஒரு 10 மீன் கிட்ட, சும்மா ஒரு இன்ச்சு அளவுக்கு மீன் பிடிச்சோம். நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. தமிழ்காரங்க தான் வந்தாங்க.
தண்ணி எப்படி ஓடுது பாருங்க, தண்ணியோட சவுண்டு வருது. தண்ணியோட சவுண்டே சும்மா செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பிள்ளைங்க இது பண்ணிச்சு, குளிச்சிச்சு, மீன் பிடிச்சோம். சரிண்டா அதை விட்டு நம்ம கிளம்பலாம். அக்கா பேரம் அவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்கு. எல்லாம் சும்மா அதுலேயாவது குளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாம் துணிலாம் எடுத்துகிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சுன்ட்டு குளிக்க வச்சுட்டோம். ஆனால் நிறையா பேர் வந்திருந்தாங்க, நிறையா பேர். ஆனால் ஹத்தாவில் இந்தமாரி டேம் இருக்குன்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியல. டேம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். மழை வந்துச்சுன்னா நம்ம போனோண்டா நல்லா குளிச்சுட்டு வரலாம். மழை வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு பசி யாருக்கும் இல்லை. ஆனால் வந்து பசி பசி இந்த ஹில் பார்க்குக்கு நான் ஒரு டைம் வந்தேன் பாருங்கள். ஹில் பார்க்குக்கு வந்து நான் அங்கே கறிலாம் சுட்டு தின்றோம் மேலே. ஆனால் என் பையன் வந்தப்போ அங்கே வந்து ஸ்விம்மிங் இருந்திருக்கு. வெறும் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான், பொம்பளைங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அந்தமாதிரி ஸ்விம்மிங் இருந்துச்சுன்னு சரி ஆம்பளை பசங்களாவது போய் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், நாங்கள் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து எல்லாரும் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு மக்ரோனி செஞ்சு கொண்டு வந்தது, ப்ரெட்டு, ஜாமு, அவிச்ச முட்டை, காஃபி, சாய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த மக்ரோனி எங்கள் அக்கா பிள்ளை தான் அம்மாவை தான் செஞ்சு கொண்டு வந்திருந்தா. எல்லாரும் மக்ரோனி சாப்பிட்டோம், அவிச்ச முட்டை சாப்பிட்டோம், ப்ரெட்டு, ஜாமு, பிள்ளைங்களுக்கு காஃபி எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நாங்கள் ஸ்விம்மிங் போகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் பசங்க எல்லாம் ஸ்விம்மிங்கில் குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் அங்கேயே உக்காந்துருந்தோம். உக்காந்துட்டு வரும்போது சரி ஒரு ஜூஸு, பிள்ளைங்க ஒரே அழுவை, என் பேர பிள்ளைங்க ஒரே அழுவை. அங்கேருந்து வரும்போது இது ஒரு வாதி இருக்குது, இங்கே ஒரு வாதி. நாங்கள் இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாதிக்கு நாங்கள் போயிருக்கோம். அப்போ தண்ணி இல்லை, ஆனால் இப்போ தண்ணி இருந்துச்சு. அதில் உக்காரலாம் நல்லா. சாயந்தரம் குளிர் டைமில் போனால் உக்காந்து தண்ணி பார்த்துட்டு சாப்பிட கொள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. குளிக்கிறதுக்கு வசதி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் இல்லைன்ட்டு நினைக்கிறேன் நான். இல்லை, சும்மா பார்க்கலாம். ஆனால் மீன் இதுலேயும் நிறைய மீன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில். நாங்கள் காலையிலேயே போயிட்டு, எங்கள் வாழ்க்கையிலேயே இவ்வளோ நாள் இங்கே இருக்கோம் துபாயில், ஆனால் காலையிலே போயிட்டு காலையிலே வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மண்டே வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என் பேர பிள்ளைங்கள்லாம் ஒரே அழுவை, சாப்பாடு ஏதாச்சும் வேணும்னு. அப்புறம் ஜூஸ், அதுங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு வயிறுலாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏன்னா அதை மக்ரோனி சாப்பிட்டது, ரெண்டாவது இது சாப்பிட்டது, வயிறு நல்லா ஃபுல்லானோடனே என்ன செஞ்சிட்டோம், நேராக வண்டி எடுத்துகிட்டு சலோ வேறு எங்கேயாவது போகலான்னு நினச்சோம். வெயிலில் முடியல, மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சலோ எல்லாரும் வீட்டுக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே வர்ற வழியில் அவ்வளோ ஒட்டகம் மேய்ச்சிட்டு போகிறாங்க ஒரு ஆள். எவ்வளோ ஒட்டகம் பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதுங்களுக்கு 2 காலும் கட்டி வச்சுருந்தாங்க, முன்னாடி கால். அதுங்க ஸ்லோவாக நடக்கணுன்றதுக்காக என்னமோ தெரியல, ஸ்லோவாக நடந்து போச்சுங்க. முன்னாடி 2 கால் மட்டும் எல்லா ஒட்டகத்துக்கும் கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.